வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளை மீளாய்வு செய்ய அரசு இணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கவும் ஒப்புதல். ஆசிரியர் பணியை மாண்புறச் செய்ய 12 முன்னெடுப்புகளை அறிவித்துள்ளது கல்வி அமைச்சு. GCE சான்றிதழ் கல்வி இலவசமாக வழங்கப்படுவதும் அதில் அடங்கும். வர்த்தக ஒப்பந்தம், ஈரான் போர் விவகாரம் என எந்த தீர்வும் எட்டப்படாமல் சீனாவில் இருந்து புறப்பட்டார் ட்ரம்ப். வெற்றி பயணம் என இரு தரப்புகளும் அறிவிப்பு. தற்காப்பு துறையில் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இந்திய ஐக்கிய அரபு சிற்றரசு இணக்கம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் குறித்தும் விரிவான ஆலோசனை. இன்றிரவு 2026 பரதன் கிண்ண இறுதிப் போட்டி. வரலாற்றில் முதன்முறையாக இறுதிச் சுற்றில் மோதும் ஸ்லாங்கூர் மலாக்கா இடையே கடும் போட்டி. செய்திகள் இனி விரிவாக. ஆசிரியர்களின் பணியை மாண்புறச் செய்யவும் வலுப்படுத்தவும் கல்வி அமைச்சு 12 முனைப்புகளை அறிவித்துள்ளது. இவ்வாண்டு அனுசரிக்கப்படும் தேசிய அளவிலான 55ஆம் ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி அவை அறிமுகப்படுத்தப்படுவதாக அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்தார். ஆசிரியர்களின் இலக்கவியல் அறிவாற்றலை மேம்படுத்த ஆதரவு வழங்கும் பொருட்டு 1ஆம் மற்றும் 2ஆம் நிலை சான்றிதழுக்கான GCE கூகுள் அங்கீகாரம் பெற்ற பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படும். GCEயின் 1ஆம் நிலை சான்றிதழை பெற தலா 40 ரிங்கிட்டும் 2ஆம் நிலை சான்றிதழை பெற தலா 100 ரிங்கிட்டும் செலவாகும். நாட்டிலுள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அந்த பயிற்சிக்கான செலவை அரசு ஏற்றுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனைகளுக்குள் இயங்கும் பள்ளிகள், மிதக்கும் பள்ளிகள் ஆக உட்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகள் ஆகியவற்றில் சுய விருப்பு வெறுப்பு பாராது மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்களை கல்வி அமைச்சு இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பித்தது. அவர்களுக்கு சிறப்பு கூட்டரசு பயிற்சிகள் பரிசாக வழங்கப்பட்டன. அதன் மூலம் தொடர்புடைய ஆசிரியர்கள் கல்வி அமைச்சின் கீழ் இலவசமாக முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பை தொடர அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் கல்வி பெறுவதற்கான அணுகலை விரிவுபடுத்தும் உன்னத நோக்கில் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். ஸ்டெம், கணினியியல், AI, இலக்கவியல் போன்ற துறைகள் மீது இப்போது அதிக கவனம் செலுத்தப்படுவதால் கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது பற்றி நிதி அமைச்சுடன் இவ்வார தொடக்கத்தில் தாம் கலந்தாலோசித்ததாக அதன் அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். இந்நிலையில் நாட்டிலுள்ள ஆசிரியர்கள் நலன் பேண அரசு பல்வேறு முனைப்புகளை முன்னெடுத்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர் அறைகளை தரம் உயர்த்தவும் சீரமைக்கவும் அரசு கூடுதலாக 10 கோடி ரிங்கெட்டையும், ஆசிரியர் உறைவிடங்களை சீரமைக்க 5 கோடி ரிங்கெட்டையும் அரசு ஒதுக்கியுள்ளதாக ஃபர்லினா குறிப்பிட்டார். சவால்களையும் அறிவுரைகளையும் ஆக்ககரமான முறையில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை ஆசிரியர்கள் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக மாணாக்கர் தொடர்பான குறைபாடுகள், சிக்கல்களை கையாள்வதில் ஆசிரியர்கள் அத்தகைய மனப்போக்கை கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். தனிமனித ஒழுக்கம், நன்னெறி, மாந்தநேயம் ஆகியவை கல்வியுடன் பிணைந்தவை. பள்ளிகளில் எழும் சிக்கல்கள் இறுதியில் ஆசிரியர்களுக்கே சுமையாய் முடியும். சமூகத்தின் ஓர் அங்கமாய் இத்தகைய சிக்கல்கள் இருந்தாலும் பள்ளிகளில் அவை பேருரு கொள்கின்றன. ஆசிரியர்கள் இதனை ஆக்ககர முறையில் கையாள வேண்டும். வரும் தலைமுறை நம்மை காட்டிலும் சிறந்து விளங்க ஆசிரியர்கள் இத்தகைய தியாகங்களை செய்தாக வேண்டும் எனும் கோரிக்கையை பிரதமர் முன்வைத்தார். தேசிய நிலையிலான 55ஆம் ஆசிரியர் நாள் கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார்.
இவ்வேளையில் இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் முதலிய துறைகளை மேம்படுத்த கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளை அரசு அவ்வப்போது தொடர்ந்து மீளாய்வு செய்யும். அதற்கான ஒதுக்கீடுகளை அதிகரிப்பது பற்றியும் பரிசீலிக்கும். தேசிய கல்வித்துறையின் நடப்பு தேவைக்கு ஒப்ப அந்த ஒதுக்கீடுகள் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிச்சுமையை குறைப்பதிலும் அவர் தம் நலன் பேணுவதிலும் அரசு தொடர்ந்து மும்முரம் காட்டுகிறது. அதனை முன்னிறுத்தி இன்று வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்புகளை ஆசிரியர்கள் வரவேற்றனர். எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை அறிவித்துள்ளனர். இது மேலும் ஆசிரியர் சமூகத்தினருக்கு மிகவும் சிறப்பாக உந்துதலாகவும் வேலையை தொடர்வதற்கு நிச்சயமாக ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். நமது ஆசிரியர்கள் தற்பொழுது பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர், மன உளைச்சல்களை எதிர்நோக்குகின்றனர். பல விஷயங்கள், பலவிதமான சிறப்புகள் ஆசிரியர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. இது மென்மேலும் நம்மளுடைய ஆசிரியர் வர்க்கத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உதவுகின்றது. நம்ம ஆசிரியர்களுக்கு என்னென்னலாம் அவங்க உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நிறைய உதவிகள் அவங்க சொல்லினாங்க. முக்கியமாக ஆசிரியர்களோட அறைக்கு அவங்க இன்னும் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அதை சரி செய்யறதுக்காக. அதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதமரும் நம்மளோட கல்வி அமைச்சரும் கலந்துக்கிட்டு ஆசிரியருக்கு பல நன்மையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் தினத்தின் அன்று நம்முடைய பிரதமரும் சரி, நமது கல்வி அமைச்சரும் சரி, நம்முடைய இந்த ஆசிரியர்களின் இன்றைய காலகட்ட சூழ்நிலையை புரிந்து கொண்டு பல நல்ல திட்டங்களை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு சிறந்த ஆசிரியர்கள் இன்றைய சூழலில் நம்ம போராட்டத்தில் இருக்கின்றோம். அந்த போராட்டத்தை எல்லாம் மேம்படுத்தி நாம் இன்னும் சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்று கல்வி அமைச்சரும் நமது நாட்டின் பிரதமரும் கேட்டுக்கொண்டார்கள். ஈப்போவில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் இவ்வாறு கருத்துரைத்தனர். பேரரசரும் பேரரசியாரும் நாட்டிலுள்ள ஆசான்கள் அனைவருக்கும் ஆசிரியர் நாள் வாழ்த்து தெரிவித்தனர். நாட்டின் குடிமக்களுக்கு கல்வி அறிவை ஊட்டுவதில் அவர்களின் சேவையும் ஈகையும் ஒப்பில்லாதது என அவர்கள் புகழாரம் சூட்டினர். நாட்டின் எதிர்காலம் கருதி கற்றறிந்த ஒழுக்கமுடைய போட்டியாற்றல் மிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் ஆணிவேராக இயங்கும் ஆசிரியர்களுக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாணாக்கருக்கு கல்வியை கற்பிப்பதுடன் நற்பண்புகளையும் விதைப்பதில் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, சேவை, தியாகம் ஆகியவற்றையும் அவர்கள் பாராட்டினர். ஆசிரியர் பணி தொடர்ந்து மதிக்கப்படுவது உறுதி செய்யப்படுவதுடன் அவர்களின் நலனும் பேணப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நனிச்சிறந்த மலேசிய மக்களை உருவாக்குவதில் ஆசிரியர் சேவைத்துறை தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் பேரரசரும் பேரரசியாரும் முன்வைத்தனர். கற்றோர் முகத்தில் இருப்பவை மட்டுமே கண்கள், மற்றாருக்கு இருப்பவை பூண்கள் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அந்த அறிவு கண்களை திறந்து வைப்போரே ஆசான்கள். ஆசிரியரை போற்றும் இன்றைய நன்னாளில் அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் நடப்புச் சவால்களையும் அறிந்து கொள்வோம். வாருங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என வரிசைப்படுத்துகிறது தமிழ். உயிரும் உடலும் கொடுத்த பெற்றோருக்கு அடுத்து இந்த உலகில் இசைப்பட வாழ்தலுக்கான வழியை காட்டுபவர்கள் ஆசிரியர்கள். அரிச்சுவடியை தொடக்கி வைத்து ஆன்றோனாய் சான்றோனாய் மாந்தனை மாற்றும் ஆற்றல் ஆசிரியருக்கு மட்டுமே உண்டு. நம்மளுடைய என்ன கற்றுக்கிட்டுன்ற விஷயத்தை பிள்ளைங்கிட்ட முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதனால் அவங்கள ஒரு நனி சிறந்த மாணவர்கள் நம்ம உருவாக்க முடியுது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்கும் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு ஒரு பெருமையான விஷயத்தை கொண்டு கொடுக்குது. ஸோ இந்த விஷயங்கள் மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு அடைவு நிலை அடைய வச்சு வாழ்க்கையிலையும் சரி, அவங்களுடைய படிப்பு கல்வியிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நான் பெருமைப்படுறேன். மாணவர்கள் வெவ்வேறு குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவர்களுடைய இமோஷன், அதாவது காலையில் பார்த்திங்கன்னா சில மாணவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, சில மாணவர்கள் கவலையாக இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய சவால் தான். ஸோ ஒரு பாலர் பள்ளி ஆசிரியராக சுயமாக நாங்கள் எப்படி அதை மேற்கொள்ளணும், எப்படி அதை தவிர்த்து வரணும் அப்படின்ற இதில் நாங்கள் செஞ்சிட்டோம். அந்த சவாலை எதிர்நோக்கிட்டு வரோம்.
பாடத்திட்டங்கள் உலகின் நாட்டு நடப்பு தேவைகள், மாணாக்கரின் எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தங்களை இச்சைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கு எப்போதும் உண்டு. பலதரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் மிகவும் திறமைசாலியான மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில மாணவர்கள் கொஞ்சம் அவர்களை விட கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க. சவால்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்புள்ள சூழ்நிலையில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நம்மளுக்கு பெரும் சவாலாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள், குறிப்பாக இந்த ஜென்ஸின்ற மாணவர்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஈடாக நம்ம வளர்த்துக்கணுன்றது தான் பெரிய சவாலாக இருக்குது. 6 மணி நேரம் பள்ளியில் கற்பிப்பதுடன் ஆசிரியர்களின் பணி முடிந்து விடுவதில்லை. அதற்கு அப்பாலும் மாணாக்கரை புடம் போட வேண்டிய கடப்பாடும் அவர்களுக்கு உண்டு. எனக்கு தமிழ் பாடம் ரொம்ப பிடிக்கும். சுமதி டீச்சர் என்ன பிடிக்கும். அவங்க பாடம் சொல்லி தர்றாங்க. எனக்கு தெரியலன்னா பாடம் அவங்கள்ட்ட கேட்டேன்னா விளக்கமாக எல்லாத்துக்கும் சொல்லி தர்றாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். நம்ம புது விஷயம்லாம் கற்றுக்கிட்டு நம்ம நம்மளோட பொறுப்பு, அறிவுரை, நம்ம ஆசிரியருக்கு ஒரு அறிவுரைகள் அது எல்லாம் நம்ம கற்றுக்கலாம். நம்ம ஏதாச்சும் புரியலன்னா டீச்சர் அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு பிரச்சனைனா அவங்க அது இப்படி சால்வ் பண்ணது பார்ப்பாங்க, அன்பாக போதிப்பாங்க. கோமதி டீச்சர் எனக்கு படித்து தந்தாங்க. அதில் அவங்க ஒரு தாள் எடுத்து அவங்களே சொற்குவியல்களை எழுதி எங்களை செய்ய சொல்லுவாங்க. அவங்க அவங்களே ரொம்ப ட்ரெயின் பண்ணி நல்லா சொல்லி தருவாங்க. அதில் அந்த போட்டியில் எப்படி செய்யணும். குடும்ப உறவுகளுக்கு அடுத்து சிறாருக்கு விருப்பமானவர்கள் ஆசிரியர்கள் தான் என்பதை சொல்லித் தெரிய வேண்டுமோ? நான் இதுவரைக்கும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, பிடாத்தோ அதாவது மலாய் பிடாத்தோ போட்டி, சொற்குவியல் போட்டி, இன்னும் நிறைய போட்டிக்கு நான் போயிருக்கேன். எனக்கு என் ஆசிரியர்கள் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு சொல்லி தருவாங்க. பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல டீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புதுசாக சொல்லிக் கொடுக்குறாங்க. வரிசையில் போகும்போது ஓடக்கூடாது, பொது இடங்களில் குப்பை வீசக்கூடாது, பெரியவர்கள் இந்த மரியாதையோடு பேச வேண்டும் என்று பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு மற்ற போட்டிகள், விளையாட்டுகள்லாம் டீச்சர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் செரித்தாலே இருக்கேன். அதனால் எனக்கு லேக்கா டீச்சர், தேவன் சார், அஃபிக் சேகுலாம் சொல்லித்தராங்க. அவங்க ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வீட்டில் கூட்டிகிட்டு அப்புறம் தேவான்லேயே சொல்லி மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. அறிவியல் துறையில் தமிழ் பள்ளி மாணாக்கர் இக்காலத்தில் சிறந்து விளங்குகின்றனர். அவர்களை ஆயத்தப்படுத்துவதில் ஆசிரியர்கள் அளப்பரிய பங்கை ஆற்றுகின்றனர். ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நேரம் காலம் பார்க்காம அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க. அதற்கான என்ன தேவையோ அதை தேடி போய் அவங்க கண்டுபிடித்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதோ, இல்லை விடுமுறை காலங்களில் போய் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதோ, அந்த மாதிரியெல்லாம் ஆசிரியர்கள் செய்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த மாணவர்கள் என்ன அடைகிறாங்க நம்ம பார்த்தோமா, அவங்க ஒன்று இன்னோவேஷன், அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அறிவு இனோவேஷன் லெவலில் ரொம்ப ஹையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாந்தன் சான்றோன் என பெயர் பெற்ற போது பெரிதுவப்பது அவர் பெற்றோர் மட்டுமல்ல, கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் தான். நான் பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்துருக்கேன். பல சூழலில் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை செதுக்கி அவங்க சிறந்த மாணவர்களாக உருவாக்கியிருக்கேன். வெற்றி பெற்ற மாணவர்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு வருடம் உழைப்பில் ஒரு பள்ளியில் நான் எடுத்திருக்கேன். 6 வருடம் அதே மாணவர்களை கொண்டு நான் சாதனை செய்திருக்கேன். அந்த மாணவர்கள் 8 எடுத்திருக்காங்க. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். உலகம் ஒவ்வொரு நொடியும் தன்னை உருவேற்றிக் கொள்கிறது. அவ்வகையில் ஆண்மையில் அனைவரையும் அரவணைத்து இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு. ஆசிரியர்களை பொறுத்தவரை AI சவாலா, சாதகமா? என்னதான் செயற்கை நுண்ணறிவு, இந்த AI நம்ம நாட்டை ஆண்டு வந்தாலும் மாணவர்களுக்கு நம்ம உணர்வுபூர்வமாக ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது மாதிரி வராது. அதுவும் இருக்கட்டும். அந்த ஏஐயும் நாங்களும் அந்த ஏஐ டெக்னிக்கெலாம் பயன்படுத்தி தான் மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். இந்த ஸ்மார்ட் போர்டு இதெல்லாம் இருக்கிறனால நாங்கள் இன்னும் எங்களோட பாடத்திட்டத்தை இன்னும் பல்வேறு விதமாக நாங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறோம். நிறைய பணிமனைகள், குர்சோஸ், இந்த பெங்கேல், இது எல்லாமே நிறைய அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கரும்பலகையாக இருந்தது வெண்பலகையாக மாறி இன்றைக்கி திறன் பலகையாகவே நிற்கிது. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஆசிரியர்களும் தங்களை பட்டை தீட்டி கொண்டு இருக்க வேண்டும். எங்கேயுமே எதுக்குமே சோட போகாமல் அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுமே அதோடு ஒன்றிணைந்து போனால் தான் எப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். அதை உயிர் நாடி
படியாக இருக்கிறதுக்காக இப்படி சில விஷயங்கள் வந்து அவங்களுமே கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் கற்றுக்கொண்டும் இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் மனித மூலதனம் அதன் குடிமக்களே. அதற்காகத்தான் சிறந்த கல்வி வசதிகளை அரசு ஏற்பாடு செய்து தருகிறது. குடிமகனுக்கு வருவாய் ஈட்டித் தரும் அதே வேளை நாட்டின் பொருளாதாரத்துக்கும் அவர் பங்களிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். அத்தகைய திறனாளிகளை உருவாக்கும் கரங்கள் ஆசிரியர்களுக்கு சொந்தமானவை என்பதை கருதியே 2026 ஆசிரியர் நாள் கருப்பொருளாக நிகரில்லா ஆசிரியரே நாட்டின் உயிர்நாடி என உருவாக்கப்பட்டுள்ளது. சுபிச்சமான மாந்தர் என்பதுன்னு முதல்ல வைக்கும்போது நற்பண்புகளை தான் முதல்ல வைக்கிறாங்க. அப்போ நற்பண்புகளை மாணவர்களுக்கு புகுத்தி அறிவாற்றல், அறிவுத்திறன், செயல்திறன் இதை எல்லாமே நம்ம எல்லா வகையிலுமே மாணவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த சவால் மிக்க ஒரு ஆசிரியரை தான் நம்ம வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு மலேசிய கல்வி அமைச்சுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த இடத்துல வெற்று காகிதங்களாய் பள்ளிக்குள் நுழையும் மாணாக்கரை செழுமை மிக்க ஓவியங்களாய் மாற்றும் ஆற்றல் படைத்தவர் ஆசிரியரே. குருவை மதித்தவர் எவரும் வாழ்வில் குன்றிப்போனது கிடையாது. ஓம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. கடா சுங்கை பத்தானியில் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெறும்போது 13 நாட்களே ஆன சிசுவின் தொடை எலும்பு முறிந்த சம்பவம். அது குறித்த விசாரணையை முடுக்கிவிட சுகாதார அமைச்சு பொது விசாரணை குழுவை அமைத்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை குறிப்பிட்டது. கடந்த மே 11ஆம் தேதி அந்த குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரை தொடர்ந்து சுகாதாரத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. சம்பந்தப்பட்ட தரப்பு போலீசுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தையின் வலது தொடை வீக்கமாக இருந்த நிலையில் எக்ஸ்ரே பரிசோதனையில் தொடை எலும்பில் முறிவு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது அந்த சிசு குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் எலும்பியல் நிபுணரின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறது. அதன் உடல்நிலை சீரடைந்து வருவதாகவும் 2 வாரங்களுக்குள் குணமடைந்துவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு நாடு 12 தலைநகர்கள் ஒரே நோக்கம். இந்த கார்கள் புறப்படுவது வெறும் பயணத்திற்காக அல்ல, அதைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக. அர்த்தமுள்ள ஓர் இலக்கை எட்ட தீபகற்ப மலேசியா முழுவதும் பயணத்தை தொடங்கவிருக்கிறது 1224 குழு. கார்களில் நெடுந்தூரம் பயணிப்பது பலருக்கு பொழுதுபோக்காக உள்ள நிலையில் 1224 குழு அதையே ஒரு சமூக நல நடவடிக்கையாக மேற்கொள்ள முனைந்துள்ளது. எதிர்வரும் மே 30, 31ஆம் தேதிகளில் தீபகற்ப மலேசியாவின் எல்லா தலைநகர்களையும் வலம் வரவிருக்கிறது இந்த குழு. இந்த வருஷம் சேரிட்டி டிரைவ் மாச கடைசி 30 and 31st மே நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுனாக்கா, நம்ம இதுக்கு முன்பு நம்ம மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் செஞ்சோம். ஸோ அதுக்கு முன்பு லாஸ்ட் ஃபெப்ரவரி டியூரிங் சைனீஸ் நியூ இயர் வந்து நம்ம ஆக்சுவலி ஒரு கிராஸ் பார்டர் எக்ஸ்பெடிஷன் செஞ்சோம். நம்ம ஆல் த வே மீஹோன் சொல்லூப்பை முடித்தோம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து சரி சும்மா ஓட்டிகிட்டு இருந்தோம். நம்ம ரெக்கார்டும் வாங்கிட்டோம். நம்ம மற்ற கண்ட்ரியோட ப்ரொமோஷன் டூரிசம் கூடயும் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஏதாச்சும் பெனிஃபிஷியலாக இருக்கட்டுமே டு த பப்ளிக். ஸோ அப்படி தான் இந்த ஐடியா ஆக்சுவலி வந்துச்சு. வி டோன்ட் ஹேவ் ஃபேன்சி கார்ஸ். நம்மளுக்கு சூப்பர் கார், ஃபெராரி, லம்போர்கினி ஒன்று பேசிக்கலி ஒரு நார்மல் காடி ஒரு வாகனத்தை வச்சு இந்த மாதிரி யாரு கூடயும் பண்ணலாம். அதான் ஒரு உதாரணம். இன்னும் நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டு தான் இதை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அந்த மனசு இருந்து இதை நல்லா பிளான் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஆர்கனைசேஷனோட செஞ்சால் ஐ திங்க் எனிபடி கேன் டூ திஸ்ல. அவர்கள் கடக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டரும் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை 1224 குழுவினர் கொண்டுள்ளனர். அந்த சமூக நல பயணத்தின் வாயிலாக திரட்டப்படும் 1 லட்சம் ரிங்கிட் சவுகிட் அறவாரியத்துக்கு வழங்கப்படும். YCK யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரேஷான் சவுக்கிட்ஸ். அவங்க வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த சேரிட்டி ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு ரியலையபிளான ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம யாரு கூடலாம் போய் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அவங்களேருந்து இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 100,000 வந்து அந்த ஃபிகர் வந்து கேம் அப் பை நம்ம ஃபவுண்டர் மிஸ்டர் ஜேகா. ஸோ மிஸ்டர் ஜேகா வந்து என்னோடய அப்பா. ஸோ அவங்க தான் இந்த 100,000 ஃபிகர் வந்து கேம் அப் பண்ணாங்க. இந்த 100,000 வந்து எங்கே போகுதுன்னா,
YCKயோட அதாவது யாசன் சவுக்கிட்டோட கிட்ஸ் அவங்க கீழே நிறைய கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கிட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட டெய்லி அதாவது லைக் டெய்லி வெல்ஃபேர், சாப்பாடு அண்ட் எடுகேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகுது. அண்ட் அந்த 100,000 வந்து இட்ஸ் பிகாஸ் வி ஃபெல் லைக் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டாக வச்சோன்னா மேபி அது நிறைய பேருக்கு போக வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் பேருக்கு தான் போகும். இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வச்சோன்னா வி ஆர் ஹோப்பிங் தட் எல்லாருக்கும் இந்த இது கிடைக்கும். லைக் நோ ஒன் இஸ் பீங் லெஃப்ட் பிஹைண்ட். 1224 குழுவினரின் கார்கள் இயங்க தொடங்கும் முன் இம்மாத இறுதிக்குள் 1 லட்சம் ரிங்கீட்டை திரட்டும் இலக்கை அடைய அவர்கள் இயங்க தொடங்கிவிட்டனர். வெறுங்கையோடு திரும்பினார் அமெரிக்க அதிபர். சீனாவுக்கான 2 நாள் பயணத்தில் வர்த்தகம் பற்றிய முக்கிய திருப்பங்களோ ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பேருதவியோ எட்டப்படவில்லை. மாறாக தமக்கு விருந்தோம்பல் அளித்த சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை பாராட்டுவதிலே டொனால்ட் டிரம்பின் 2 நாள் பயணம் கழிந்தது. 2ஆம் முறை அதிபராக பதவியேற்ற பின் அமெரிக்காவின் முதன்மை வியூக பொருளாதார வைரியான சீனாவுக்கு ட்ரம்ப் பயணம் மேற்கொள்வது இது முதல் முறை. இந்த சீன பயணத்தின் வாயிலாக அதிபர் பதவி மத்திய கால தேர்தலுக்கு முன் சரிந்திருக்கும் தமது மக்கள் ஆதரவை மீட்டெடுக்கும் நோக்கத்தை அவர் கொண்டிருந்தார். ராணுவ வீரர்களின் கம்பீர அணிவகுப்பு முதல் ரகசிய தோட்ட உலா வரை அந்த உச்சநிலை கூட்டம் ஆடம்பரங்களும் பிரம்மாண்டங்களுமாய் நிறைந்து இருந்தது. இருப்பினும் மூடிய கதவு பின்னால் நடந்த சந்திப்பில் சீனாவின் முதன்மையான கலக்கமான தைவான் விவகாரத்தை தவறாக கையாண்டால் அது மோதலாக வெடிக்கக்கூடும் என்று ட்ரம்புக்கு ஜி கடும் எச்சரிக்கை விடுத்தார். இது குறித்து ட்ரம்ப் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். உடன்பாடுகள் குறித்த கருத்துகள் மாறுபட்டிருந்தாலும் இது வெற்றிகரமான பயணம் என்றே இரு தரப்புகளும் குறிப்பிட்டுள்ளன. தற்காப்பு துறையில் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இந்தியாவும் ஐக்கிய அரபு சிற்றரசும் உறுதி பூண்டுள்ளன. மேற்காசிய போருக்கு மத்தியில் இரு நாடுகளும் அவற்றுக்கிடையிலான உறவை வலுப்படுத்த எத்தனித்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. 5 நாடுகளுக்கான பயணத்தின் ஓர் அங்கமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரது அந்த பயணத்தில் புதுடெல்லிக்கும் அபுதாபிக்கும் இடையே வியூக பெட்ரோலிய கையிருப்பு, திரவ பெட்ரோலிய எரிவாயு விநியோகம் மீதான உடன்படிக்கைகளில் கையெழுத்திடப்பட்டது. அந்த வியூக பங்காளித்துவ உடன்படிக்கையின் கீழ் தற்காப்பு துறையை வலுப்படுத்தவும் புத்தாக்கம், உயர் தொழில்நுட்பத்துறை, பயிற்சிகள், கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, பாதுகாப்பான தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்ற முதலிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் இரு நாடுகளும் உறுதி பூண்டன. மேலும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவகாரம் பற்றியும் மோடி கலந்துரையாடினார். உலகின் 3ஆம் பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடாக இந்தியா விளங்குகிறது. அந்த துணை கண்டத்தின் கச்சா எண்ணெயில் பாதி ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வந்த நிலையில் இப்போது அது மூடப்பட்டிருப்பதால் இந்தியா எரிவாயு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. நாளை நிறைவடையவிருந்த லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்புகளுக்கும் இடையிலான அந்த புதிய ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உட்படாதவை என கூறி இஸ்ரேல் தொடர்ந்து புதிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பேச்சுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிட்டது. பேச்சுகளில் மேலும் முன்னேற்றம் காண வழிவகுக்கும் வகையில் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை பேச்சாளர் டாமி பிகட் கூறினார். நீடித்த அரசியல் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுகள் ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் அவர் கோடிக்காட்டினார். ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேல் முன்னதாக லெபனான் மீது உக்ர தாக்குதலை தொடுத்து அதன் தெற்கு பகுதியை ஆக்கிரமித்தது. வறட்சியாலும் மாந்தநேய நெருக்கடியாலும் துவண்டிருக்கும் சோமாலியா மக்களுக்கு கை கொடுக்க 25 டன் எடையிலான இன்றியமையா பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது ரஷ்யா. உணவுப் பொருட்களை ஏந்திய ரஷ்ய சரக்கு விமானம் அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டின் தலைநகரான மோகாடிஷுவை நேற்று சென்றடைந்தது.
அரிசி கலன்களில் அடைக்கப்பட்ட இறைச்சி, சமையல் எண்ணெய் தவிர கூடாரங்கள், போர்வைகள் போன்ற இன்றியமையா உதவிப் பொருட்களை மாஸ்கோ அனுப்பி வைத்துள்ளதாக சோமாலியாவுக்கான ரஷ்ய தூதர் தெரிவித்தார். அவையாவும் பஞ்சத்தால் அல்லலுறும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவுள்ளன. ரஷ்யா என்றுமே சோமாலியாவுக்கு சகோதர நாடாக விளங்கி வருகிறது. முகடிஷு சொலோனா துயரை அனுபவித்த போதெல்லாம் மாஸ்கோ கரம் நீட்டியுள்ளது. சோமாலியாவை கொடும் பஞ்சம் வாட்டியெடுக்கும் நிலையில் ரஷ்யா அந்த மாதநேய உதவிகளை வழங்கியுள்ளது. பரதன் கிண்ணத்தை வெல்லப் போகும் அணியாது. ஸ்லாங்கூரா, மலாக்காவா அவ்விரு அணிகளும் மோதும் இறுதியாட்டம் இன்னும் சில நிமிடங்களில் சரியாக இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. பரதன் கிண்ணத்தை வெல்லப் போகும் அணியின் பெருமையை கட்டியம் கூற காத்திருக்கிறது சராஸ் குவாலலும்பூர் கால்பந்து அரங்கம். 18 ஆண்டுகளில் முதல் முறையாக கிண்ணத்தை தொட்டு பார்க்க ஸ்லாங்கூர் முனைகிறது. மலாக்கா அந்த மகுடத்தை இறுதியாக 2018 சூடி அழகு பார்த்தது. அரையிறுதியில் ஸ்லாங்கூர் அரச மலேசிய போலீஸ் படையையும் மலாக்கா பெர்லிஸையும் வென்றிருந்தன. அவர் அணிகளும் தலா ஒன்றுக்கு சுழியம் என வெற்றி கடியை பறித்தன. 86 ஆண்டுகால பரதன் கிண்ண வரலாற்றில் அவ்விரு அணிகளும் இறுதி ஆட்டத்தில் களம் காண்பது இது முதல் முறையாகும். மலேசிய லீக் கால்பந்தாட்டம் லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் திரங்கானு FC 1-0 என சபா FCயை நூலிலையில் வென்றது. முற்பாதி முழுதும் கோல் புகுத்த அவ்விரு அணிகளும் நடத்திய பல முயற்சிகள் கைகூடவில்லை. இருப்பினும் ஆட்டத்தின் பிற்பாதியின் 81ஆம் நிமிடத்தில் ஷிவோனி மபாட்ஷோவ் ஒரு கோலை புகுத்தி திரங்கானு FCயை முன்னிலை வகிக்கச் செய்தார். இறக்குமதி ஆட்டக்காரரான அவர் புகுத்திய அந்த ஒற்றை கோலால் திரங்கானு FCக்கு 3 புள்ளிகள் கிட்டின. ஆட்டத்தை சமம் செய்ய சபா FC தொடர்ந்து போராடியது. இருப்பினும் அதன் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. லீக் வரிசையில் திரங்கானு 36 புள்ளிகளுடன் 5ஆம் நிலையை தக்க வைத்துக் கொண்ட வேளை சபா 23 புள்ளிகளுடன் 9ஆம் நிலையில் உள்ளது. தொடர்ந்து சூப்பர் லீக் கால்பந்தாட்டம் தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளியிட்டது பினாங்கு FC. இப்பருவத்தின் இறுதிப் போட்டியில் அது 2-1 என DPMM FCயை வென்றது. சவால் மிகுந்த அந்த ஆட்டத்தில் பினாங்கு FC வெற்றி அடைந்தது குறித்து அணி தலைமை பயிற்றுனர் ரோஹைமி இஸ்மாயில் பெருமிதம் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தொடர்ந்து வற்றாத ஆதரவை வழங்கி வரும் பினாங்கு FCயின் ரசிகர்களுக்கு கிடைத்த பொன்னான பரிசாக இந்த வெற்றியை அவர் கருதுகிறார். முன்னதாக நடைபெற்ற சில ஆட்டங்களில் தோல்வியை சந்தித்த போட்டியாளர்களுக்கு இந்த வெற்றி மிகவும் பொருள் பொதிந்ததாக அமைந்துள்ளதை அவர் சுட்டினார். இந்த வெற்றியின் வாயிலாக பினாங்கு FC 25 புள்ளிகளுடன் 8ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. அதேவேளை DPMM FC 23 புள்ளிகளுடன் 10ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டது. திருக்குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமையைப் போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாளும் உறுதி வேண்டும். அது காலமெல்லாம் வாழ்க்கைக்கு அரணாக அமையும் என எடுத்துரைக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.